சரிங்க அத்தை, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? ஏம்மா சின்ன பொண்ணு, நீ போகிற விசேஷம் சாதாரண இடம் இல்லைம்மா, பெரிய இடம். அங்கே 4 பேர் வருவாங்க போவாங்க. அப்போது நல்ல லட்சணமான புடவையை கட்டிட்டு போனால் தானே நீ பெரிய இடத்த பொண்ணுன்னு நினைப்பாங்க. என் பையன் என்ன உனக்கு ஒன்றும் வாங்கி தராமலா இருந்தியா? அன்றைக்கி தான் 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தானே, அதை என்ன பண்ணுற? பூஜை பண்ண வச்சிருக்கியா? சும்மா எடுத்து கட்டிட்டு போம்மா, வேணும்னா அப்புறம் எடுத்துக்கலாம். என்னம்மா அப்படி ஒன்றும் நான் தப்பாக சொல்லலையே, ஏன் 2 பேர் இப்படி வாயை பொழந்துக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து அ- அது வந்து அந்த புடவை அது வந்துமா, அந்த புடவையை வந்து தங்கச்சி வாங்கிட்டா. எனக்கு தெரியும் பாச்சின தர. இவளுக்கு போய் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்து கொடுத்தேன்னா அவளுக்கு அருமை தெரியாதுன்னு எனக்கு அப்போவே தெரியும். இந்தா கொண்டு போய் அவள் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காள்ல. எம்மா, எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உண்மை தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க. தங்கச்சிக்கு கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனா அது ஒன்றும் அவ தங்கச்சிக்கு இல்லை, ஏன் தங்கச்சிக்கு. உங்க பொண்ணு தான் எது புதுசா வாங்கினாலும் விட்டு வைக்க மாட்டாளே. சின்ன பொண்ணு என்ன வாங்கியிருக்கா ஏது வாங்கியிருக்கான்னு அவளவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அவள் புதுசா புடவை எடுத்துட்டேன்னு சொல்லவும் அவள்கிட்ட இருந்து அழுது புலம்பி வாங்கிட்டு போயிட்டா. இதே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா. இவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமலே மூடி மூடி வச்சு இப்போ இவ பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. ஏன் அத்தை வாயை பழக்கிறீங்க? அப்போ கொடுத்தது பிரச்சனை இல்லை, யாருக்கு கொடுக்குறோன்றது தான் பிரச்சனை. என்னத்த உங்க நியாயம்? இப்போ கொடுக்குற இடம் தானே உங்களுக்கு தெரியுது, கொடுக்குற மனசு தெரியல. உங்கள்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? சின்ன பொண்ணு, என்னைய மன்னிச்சிருமா. நான் அம்பிட்டு பேச்சு பேசியும் ஒரு வார்த்தை கூட என்னை தப்பாக பேசாமல் என் மேலே கோவப்படாமல் எனக்கு புரிய வச்சுட்டேல, என்னை மன்னிச்சிருமா. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் தானே பேசுனீங்க.